ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடே கம்ம கம்மன்னு மணக்கிற அளவுக்கு காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 200 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன சமைக்கணுன்றது ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்குது. சில குழந்தைங்க என்ன பார்த்திங்கன்னா பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் பருப்போடு சேர்த்து கடைஞ்சிட்டோம்னா அதோடைய சத்துக்கள்லாம் குழந்தைங்களுக்கு போகும். அதனால் நான் பருப்போடவே என்ன பண்ணுறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ தக்காளி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால சாம்பார் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பருப்போடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். அதுக்குள்ளே காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். விசில் வர்றதுக்குள்ளே ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கி பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா பூ போல் பூத்து வந்திருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே கல்சட்டியில் தான் பருப்பு கடைவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான், மத்து போட்டு கல்சட்டியில் போட்டு பருப்பு கடைஞ்சால் தான் சாம்பார் இன்னும் அதோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் ஒன்றும் சேர்க்க வேணாம், ஒரு காயை சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறது அதையே சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், மூடி வேக விட்டுடலாம். காய் அந்த கத்திரிக்காய் ஒரு 75% வெந்த பிறகு தான் நம்ம பருப்பு ஊற்றணும். உடனே ஊற்றிட்டா அந்த காய் நல்லா சாஃப்டாக வேகாது. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா கல் சட்டியில், அந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி விடணும். ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு கொதி விட்ட பிறகு அதுக்கப்புறம் காய் சேர்க்கும்போது ஒவ்வொரு காயும் தனித்தனியாக அழகாக நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம பொறுமையாக சேர்த்துக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, முதல்ல வீடை கமக்கிற அளவுக்கு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோன்னு சொன்னேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு இதே மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மெத்தட் தான் உங்களை கேட்பாங்க, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தான் மாங்காய் சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தாளிப்பு கொடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுக்கும்போது தான் இன்னும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உருட்டு உளுந்து இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எதுக்கு கொஞ்சம் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி கொடுக்கும், அதுக்காக வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன் இருக்குது, வடகம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஃப்ரைடு ஆனியன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்துடலாம். ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது தான் இன்னும் அந்த கமகமன்னு மணத்தை கொடுக்கும். நீங்களும் இந்த சாம்பார் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.